பேசுறத நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்புற மாதிரி பேசினார் பார்த்தீங்களா? அதான் அவரோட ஹைலைட். பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருந்தார் அவர் பேசும்போது. நீங்க முடிவு பண்ணீங்க அவர் சொல்றது சரியா, நான் சொல்றது சரியா. தமிழ்நாட்டுடைய கடனை பற்றி அவர் பேசினார். ரைட், கடன் நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. சரி, மோடி 2014 வரும்போது இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய கடன் எத்தனை லட்சம் கோடி? 55 லட்சம் கோடி இந்தியாவோட கடன். இன்னைக்கு 170 லட்சம் கோடி கடன், 3 மடங்கு இந்தியாவோட கடன். இப்போ நாம கடன் வாங்கணும். நாம கண்ணுக்கு முன்னாடி என்ன நல்லா செஞ்சோம் அப்படின்னு ஒரு சாதனை பட்டியல், இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்பம் திட்டத்திலிருந்து, காலை சீட்டுத்திலிருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து, விடியல் பயண திட்டத்திலிருந்து, புதுமை பெண் சொல்லிட்டு ஒரு பட்டியலை நான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம நேரடியாக பயன்பெற்றிருக்கோம். ஐயா மோடியால் நாம் என்னெல்லாம் பயன்பெற்றோன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு பெரிய பட்டியலை அவர் டேனில் சொன்னாலும் சரி சந்தோஷம். அது ஆனால் அவர் நம்புற மாதிரியே சொல்லுவார். நீங்கள் எல்லாரும் ஃபோன் கையில் வச்சுருக்கீங்க, கிராஸ் செக் பண்ணீங்க, நான் உங்ககிட்டயே அதை கொடுத்துட்றேன். ஒரு கடன் எதுக்காக வாங்குகிறோம், அதை நாம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்? இப்போ கடன் மட்டுமே வாங்கி ஒரு மாநிலம் பின்தங்கிய மாநிலமும் இருக்குது, கடன் வாங்கி முன்னேறிய மாநிலமும் இருக்குது. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். 2021 ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடுடைய ஜிடிபி எவ்வளோ, பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னு நான் முதல்லையே நான் சொல்லிட்டேன். அவர் அதை காதில் கேட்கல. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஏன்னா நம்ம எப்படி இங்கேருந்து என்ன கத்துனாலும் மோடி காதில் விழாதோ அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசினார். என்னத்தையும் கிட்ட நாம் கேட்குறேன், தம்பிங்க இங்கே இருக்கீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை எவ்வளோ, இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோ? 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாங்க வந்து கேஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, வீட்டில் போய் கேட்டு பாருங்க கேஸோட விலை எவ்வளோ, இப்போ எவ்வளோ விலை? நமக்கு மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க கேஸுக்கு, அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னீங்க, எவ்வளோ போடுறீங்க இப்போ? நீங்களே அதை செக் பண்ணுங்க. நான் இப்போ நான் எதை சொல்கிறேனோ நான் தப்பாக சரியானதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. நான் எதையுமே மாற்றிலாம் எதையுமே சொல்லவே இல்லை. ரூபாவோட மதிப்புன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம வாங்குற ஐஃபோனில் இருந்து எல்லாத்துக்கும் வந்து டாலராக இம்போர்ட் பண்ணுறீங்க, டாலரை நம்ம வந்து ரூபாவை தரணும். அதோட மதிப்பு குறைஞ்சி போச்சே, அது எப்படி பொருளாதாரம் ஏறும்? அப்போது எல்லாமே பிஜேபி ஃபேக்காக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுது. இதை வந்து இவர் நம்ம கிட்ட சொல்கிறார். ரெண்டாவது வந்து சட்ட ஒழுங்கை பற்றி நம்ம சகோதரர் பேசும்போது ஒன்று, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை போட்டாச்சு, இனிமேல் நீங்கள் எல்லாரும் இல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டேனா, இல்ல இப்போ ஜிஎஸ்டி பணம் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அப்படி இருந்தா உதயச்சந்திரன் கையில மொபைல் இருக்குல்ல, நீங்க வந்து எல்லாரும் செக் பண்ணீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இங்க நிதி செயலாளர் பாருங்களேன், நான் சொல்றேன் என்கிட்ட என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. நீங்க பசங்கள பார்க்காதீங்க, என்ன பாருங்க கொஞ்சம், அவங்க தான் முக்கியம். என்ன பாருங்க, அவங்களுக்காக வரல, அவங்க பார்த்துனால பேசுங்க. எனக்கு அவங்கள 4 பேர் நிதி செயலாளர் உங்களோட உங்க பணம் வந்திருக்குன்னு சொல்லி இருக்காரு. காட்ட முடியும் பசங்களுக்கு நான் காட்டுறேங்க. எனக்கு பேசாதீங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. ஸ்ரீராம் சொல்லி இருக்காரு. ஆமா, எனக்கு நினைவு அவருக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு 14 இல்ல நாம எல்லாரும் வந்து ஒன்றியத்துக்குன்னு ஒரு பணத்தை இங்க இருந்து கொடுப்போம். எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒரு பணம் போகுது இல்ல, திருப்பி அவங்க நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுப்பாங்கல்ல. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க சேர்த்து சொல்லுங்கள். ஒவ்வொரு உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க, குஜராத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க? ஏங்க ஒரு மழை வெள்ளம் வருது, குஜராத்னா உடனே பிரதமர் போய் பார்க்குறாரு, பார்த்து தப்பு சொல்லலை. தமிழ்நாட்டில் மட்டும் பாதிக்க மாட்டேன், ஏங்க வர மாட்டீங்க? நீங்கள் எங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் எங்களை மாற்ற இல்லை. ஒரு இது போயிடுற, அதனால தான் நான் தாண்டி போனால் அவர் திரும்ப அதை என்னை பிடிச்சி வந்து உள்ளே விடுறாரு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ சிங்கப்பூர் அதிரடி போயிடுறாங்க. சகோதரர்கள் யாராவது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? லா ஏதாவது இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னு வச்சிங்களேன், கிரைமு லா அண்ட் ஆர்டரு அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கிரைம் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. லா அண்ட் ஆர்டரில் லா அண்ட் ஆர்டர்னா அடிச்சிக்கிறது அந்த மாதிரி போகிறது, லா அண்ட் ஆர்டரில் கேஸ் போட்டுருவாங்க. இது ஒரு தனி இன்ஸ்பெக்டர், இது ஒரு தனி இன்ஸ்பெக்டர் போட்டுருவாங்க. மகளிர் காவல் நிலையமும் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு இந்த குடும்ப தகராறு இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்து அங்கே போய் அவங்களே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குல்ல, யார் எஃப்ஐஆர் போடுறது? ஐஓ யார்? எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடக்குது, அவங்க பிடிச்சின்னு வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்களாம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரு? இப்படி ஒரு படை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? பவர் வேணுமா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? லா அண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கு, முன்கூட்டியே தடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட படை அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்து. அதுதான் நானும் கேட்டேன். தவறு நடந்துடுச்சு, யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஐஓ யார்? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யார்? கையெழுத்து போடுவார்ல, சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தர் கையெழுத்து போடுவாரா? அது யாரு? சிங்கப்பெண்ல இருந்து போடுவாங்களா, நீங்க போடுவீங்களா? சகோதரர் சொன்னாரு, அண்ணன் இன்பநிதி வந்தாலும் துரைமுருகன் அண்ணன் ஏத்துப்பாரு. அண்ணன் இன்பநிதியா அப்படின்னு சொன்னாருங்க. நான் இல்லைங்க, நீங்க ஒரு நிமிஷம், எனக்கு தம்பி அவர் சின்னவர் தான். எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப தலைவர் கலைஞர் இருந்தார், நீங்க பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தளபதி கட்சிக்கு தலைவர் ஆனார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கு வராருன்னு வச்சிங்களேன். இவங்க 3 பேர் ஒரு டோன் பேசியிருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு டோன். நான் சொல்ற டோன்னா மாநில உரிமை,
மொழி உரிமை, நம்ம தமிழ்நாட்டுக்கான ஒரு மரியாதை வேணும் நம்ம பேசுறோம்ல, அது கலைஞர் பேசுனதுலேருந்து தளபதி ஸ்டாலின் பேசுனது எங்க மாறி இருக்கா? இல்ல தளபதி ஸ்டாலின் பேசுனதுலேருந்து மாறி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரா? டோன், அதாவது ஒரு விஷயத்தை, அதாவது நீங்க சொல்ற ஒரு சப்ஜெக்ட் வைஸா சொல்றேன். ஆனா சகோதரர் ஈஸியா சொல்லிட்டு போறாரு. சோ நீங்க வாரிசுன்றது எந்த மாதிரியான வாரிசு? சரிங்க, அந்த டோன் மாறாம ஏன் வேற யாரும் பேசக்கூடாது? அந்த குடும்பத்துல இருந்தே தான் பேசணுமா அந்த டோனு? இப்போ நாங்க யார் செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க யார முன்னிலைப்படுத்தின்னு ஒருத்தர் கேள்வி ஐயா, இதுதான் நாங்க மன்னராட்சின்னு சொல்றோம். பாத்தீங்களா? இப்ப நான் எவ்வளவு தெளிவா பேசுறேன்.